இனி பருப்பு சாதம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டை அரிசியை நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே 4-5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்த்து செய்யுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அரிசி தண்ணியை போட்டு 3 விசில் ஹைலையும் 2 விசில் சிம்லையும் வச்சு எடுத்தால் சூப்பரான மட்டரிசியில் பருப்பு சாப்பாடு ரெடிங்க. நம்மளோட பொன்னி அரிசியில் செய்கிறத விட மட்டரிசியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி